ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்வியக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க போகிறோம். இன்றைய அவ்வியக்த முறையில் நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அன்புங்கிற அலைகளில் மூழ்கி இருக்கிறாங்க. எல்லாருமே விசேஷமாக பிரம்மா பாபாவுனுடைய நினைவில் மூழ்கி இருக்காங்க. அமிர்த வேளையிலிருந்தே சாக்கார பாலனை அடைஞ்சிருக்கக்கூடிய ரத்தினங்கள், மேலும் அலௌகிக்க பாலனை எடுத்திருக்கக்கூடிய எல்லா ரத்தினங்களுமே 2 பேருமே உள்ளபூர்வமாக நினைவினுடைய மாலைகளை பாப் தாதாவுக்கு அணிவிச்சிட்டே இருக்காங்க. எல்லாருடைய உள்ளத்தில் பாபாவுடைய நினைவுங்கிற கண்ணாடி தெரிஞ்சிட்டே இருக்கு. மேலும் எல்லாருடைய உள்ளத்தில் கூட ஒரு பாபாவுனுடைய அந்த அன்பினுடைய பாடல் ஒலிச்சிட்டே இருக்கு, என்னோட பாபா அப்படின்னு. மேலும் பாபாவுடைய உள்ளத்தில் கூட ஒரே பாட்டை ஒலிக்குது, என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு. தானாகவே ஒலிக்கக்கூடிய இந்த பாடல், எல்லையற்ற இந்த பாடல் எவ்வளோ பிரியமானதாக இருக்கு அப்படின்றார். மேலும் நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த ஒரு அன்பு நினைவுகளுக்கு ரிட்டானா பாப்தாதா கூட அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை பல மடங்காக குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கேன்றார். அடுத்ததான் பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்குமே தெய்வீக ஜென்மம் கிடைச்ச உடனேயே பாப்தாதா குழந்தைகளுக்கு வரதானம் கொடுக்குறார், சர்வ சக்திவான் பவ அப்படின்னு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறந்த நாளுக்கான வரதானம் இது. ஆனால் குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே இந்த வரதானத்தை காரியத்தில் பயன்படுத்துறதுல வரிசை கிரமமாக இருக்காங்க. சக்திகள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, காரியத்தில் யூஸ் பண்ணுறப்ப வரிசை கிரமமாக இருக்காங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, வரதாரத்தாவுடைய வரதானங்களின் நினைவு ஸ்வரூபமாகி சரியான நேரத்தில் குழந்தைகள் கட்டளை இட்டீங்க அப்படின்னா சக்திகள் நிச்சயமாக குழந்தைகளுக்கு முன்னால் ஆஜராகிடும். குழந்தைகள் சொல்கிறாங்களா, பாபா அப்படின்னு மனசார பாபாவை நினைக்கிறப்ப பாபா முன்னால் ஆஜராயிடுறாரு, முன்னால் வந்துடுறாரு அப்படின்னு. இப்போ பாபா சொல்கிறாங்க, பாபாவே முன்னால் ஆஜராகிறாருன்னா சக்திகள் ஏன் ஆஜராகாது? ஜஸ்ட்டு எஜமானன் ஆகி அந்த நினைவினுடைய ஸ்வரூபத்திலேருந்து அந்த சீட்லேருந்து கட்டளை இடுங்க. சீட்டில் இல்லை அப்படின்னா, செட் ஆகலை அப்படின்னா யாருமே கட்டளையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த சர்வ சக்திகள் அப்படிங்கிறது சங்கம யுகத்தில் பாப் தாதாவுனுடைய விசேஷமான சொத்தாக இருக்குது. சொத்துனா யாருக்கு கிடைக்கும்? குழந்தைகளுக்கு தானே கிடைக்கும். அப்போ குழந்தைகள் நம்ம அதிகாரத்தோட நினைவு ஸ்வரூபத்திலேருந்து சீட்டில் செட் ஆகிட்டு கட்டளையிடணும். ஏன் கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கிறீங்க? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கட்டளையிடுங்க. வேர்ல்ட் ஆல்மைட்டி பாபாவுனுடைய டைரக்ட் குழந்தைகளாக இருக்கும் அப்படிங்கிற இந்த நஷா பாபா சதா எமர்ஜ் ரூபத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். மேலும் குழந்தைகள் தானும் சக்திசாலி ஆகணும், எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்திகளை கொடுக்கணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுமே சக்திகளை யாசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. உங்களுடைய ஜடச்சிடை சிலைகளுக்கு முன்னால் போய் சக்திகளை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதனால் பாபா சொல்கிறார், ஏ சக்திசாலி ஆத்மாக்களே, எல்லா ஆத்மாக்களுக்குமே நீங்கள் இப்போ சக்திகளை கொடுங்க. ஆனால் இதுக்காக ஒவ்வொருத்தருமே ஒரு விஷயத்தின் மீது விசேஷமான கவனம் வைக்கணும்.
பாப் தாதா கூட சமிக்ஞை கொடுத்துருக்கார், ரிசல்ட்டில் பாபாவும் பார்த்துருக்கார். மெஜாரிட்டி குழந்தைகள் சங்கல்பம் மற்றும் நேரத்தை வீணாக ஆக்கிடுறாங்க. அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எப்படி ஒரு ஒயர் இருக்குன்னா, அந்த ஒயரில் கரண்ட் லீக் ஆகுது, இல்லை ஒயரில் லூஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ பல்ப் சரியாக எரியாது. அந்த மாதிரி குழந்தைகள் கிட்ட இந்த வீணானவை அப்படிங்கிற அந்த லீக்கேஜ் இருக்கிறதுனால சக்திசாலியான அந்த ஸ்திதி சதா நினைவு ஸ்வரூபங்கிறது ஆக மாட்டேங்குது. ஆகிறதுக்கு அந்த லீக்கேஜ் விட மாட்டேங்குது. ஸோ இப்போ குழந்தைகளே, நீங்கள் இந்த வீணானவற்றை சிறந்தவைகளாக மாற்றுங்க. அதற்காக சேமிப்புக்கான திட்டத்தை உருவாக்குங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, ஃபுல் டே குழந்தைகள் எவ்வளோ வீணாகுது, எவ்வளோ சிறந்தவைகளாக இருக்குது அப்படிங்கிறத தனக்குள்ளார செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதை சேமிப்பு செய்யுங்க. சப்போஸ் 40% வீணானவை ஆயிருக்கு, இல்லை 20% வேஸ்ட் ஆயிருக்குது அப்படின்னா அந்த 40% 20% இப்போ நீங்கள் சேமிப்பு பண்ணுங்க. கொஞ்சம் தானே வீணாக இருக்குது, மற்றபடி ஃபுல் டே பாக்கி நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா வீணாக்குவதற்கான இந்த நீண்டகால பழக்கமானது கடைசி நேரத்தில் உங்களை ஏமாத்திடும், உங்களை வரிசை கிரமத்தில் கொண்டு வந்துடும், நம்பர் 1ஆக ஆக விடாது அப்படின்றார். அடுத்த பாயிண்ட் பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. சில குழந்தைகள் பாப்தாதா கிட்ட ரொம்ப அன்பாக இனிமையாக சிட்சாட் பண்ணுறாங்களாம். தனிப்பட்ட முறையிலையும் பாபா கிட்ட சிட்சாட் பண்ணிகிட்டே கேட்குறாங்களாம், பாபா என்னுடைய எதிர்கால சித்திரத்தை எனக்கு நீங்கள் கொடுங்க, காட்டுங்க அப்படின்னு. பாபா சொல்லுங்க, ஆதி ரத்தினங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், குழந்தைகள் ஆரம்பத்தில் எல்லாருமே மம்மா கிட்ட போய் கூட, மம்மா எங்களுக்கு எங்களுடைய வருங்கால சித்திரத்தை நீங்கள் கொடுங்க, காட்டுங்க அப்படின்னா கேட்பாங்களாமா. ஸோ பாபா இப்போ சொல்கிறாங்க, குழந்தைகள் உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு விசித்திரமான கண்ணாடியை கொடுத்துருக்கேன்றார். அதாவது குழந்தைகளுடைய சுயராஜ்ய அதிகாரத்தினுடைய அந்த சார்ட்டு தான் உங்களுடைய வருங்கால பதவியினுடைய முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடின்றார். ஸோ இந்த கண்ணாடி மூலமாக தன்னுடைய வருங்கால சித்திரத்தை பார்த்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் சோதனை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீண்ட கால பயிற்சி தான் நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும். அதனால் கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராகியம் எனக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அலட்சியமாலாம் இருந்துடாதீங்க. உலகத்தோட விநாசம் தானே, இன்னும் 8 வருஷம் 10 வருஷம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பாபா சொல்றார், உலகம் முடியும் தான், விநாசம் ஆகும் தான், அது கரெக்டான நேரத்தில் அது நடக்கும். ஆனால் உலகம் முடிவுக்கு முன்னால் தன்னுடைய முடிவு நேரம் எப்போ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உலகமோ இல்லை உங்களுடைய முடிவோ திடீர்னு தான் நடக்கும். அது எந்த டேட் அப்படின்னு பாப்தாதா சொல்ல மாட்டார். அதனால் இப்போ குழந்தைகளே, சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த சீட்டில் செட் ஆகி இருங்க. நீங்கள் சீட்டில் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் பாருங்கள், இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னால் சரி ஐயா சரி ஐயா அப்படின்னு உங்களுக்கு முன்னால் நின்னுடும். உங்களை ஏமாத்தாது, உங்களுக்கு முன்னால் ஆஜராயிடும் அப்படின்றார். மேலும் பாப்தாதா இன்னைக்கு முரளியில் ட்ரில் பண்ண வைக்கிறார். ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, இப்போ நான் உங்களுக்கு சமமாக அவ்வியக்த ரூபதாரியாக ஆகவே ஆயிட்டேன் அப்படின்ற ட்ரில்லும் பாபா இன்னைக்கு முரளியில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த முரளி தேதி 9/2/2025, ரிவைஸ் டேட் 18/1/2004, 2004 18 ஜனவரியில் அவ்வியக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். முரளியோட தலைப்பு உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகள், வேர்ல்ட் அத்தாரிட்டியோட டைரக்ட் குழந்தைகள். இந்த நினைவை வெளிக்கொணர்ந்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும் அன்பு என்ற அலைகளில் மூழ்கி இருக்கின்றனர். அனைவரின் உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு இருக்கிறது. 18 ஜனவரி, ஸோ ஸ்பெஷலி எல்லாருமே பிரம்மா பாபாவை நினைவு செஞ்சிட்ருக்காங்க. அமிர்த வேளையிலிருந்து சாக்கார பாலனை அடைந்த ரத்தினங்கள் மற்றும் அலௌகிக்க பாலனை அடைந்த ரத்தினங்கள் இருவரின் உள்ளபூர்வமான நினைவுகளின் மாலைகள் பாப் தாதாவிடம் வந்தடைந்து விட்டது. அனைவரின் உள்ளத்திலும் பாப் தாதாவின் நினைவு என்ற கண்ணாடி தென்பட்டு கொண்டிருக்கிறது.
மேலும் தந்தையின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவு கலந்திருந்தது. அனைவரின் உள்ளத்திலும் ஒரே ஒரு அன்பு நிறைந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது, என்னுடைய பாபா. மேலும் தந்தையின் உள்ளத்தில் இந்த பாடல்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே. குழந்தைகளோட மனசுல என்னோட பாபான்ற பாட்டு ஓடுது, பாபாவுடைய மனசுல என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளேன்னு பாட்டு ஓடிட்டு இருக்கு. தானாகவே ஒலிக்கப்படும் இந்த பாடல், எல்லையற்ற பாடல், எவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவிற்கு கைமாறாக உள்ளபூர்வமான அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை பல கோடி மடங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் அவ்வளோ அன்பா பாபாவை நினைக்கிறாங்க. அதுக்கு ரிட்டர்ன் பாபா என்ன பண்றாரு, குழந்தைகளுக்கு அன்பு நிறைஞ்ச ஆசீர்வாதங்களை பல கோடி மடங்கா கொடுத்துட்டே இருக்கார். இப்பொழுதும் கூட உள்நாடு மற்றும் வெளிநாட்டு குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கி இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவு நாள் விசேஷமாக குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாளாகும். இன்றைய நாள் பிரம்மா பாபாவின் மூலம் கிரீடத்தை அணிந்து கொண்ட நாளாகும். பிரம்மா பாபா குழந்தைகளை நிமித்தமாக்கி உலக சேவைக்கான பொறுப்பின் கிரீடத்தை அணிவித்தார் மற்றும் தான் குப்தமாகி குழந்தைகளை சாக்கார ரூபத்தில் நிமித்தமாக்கினார். நினைவின் திலகமிட்டார், சுயம் அவ்யக்த ஸ்வரூபம் ஆனார். பிரகாச கிரீடம் அணிந்து கொண்டார். சுயம் செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கினார். 18 ஜனவரியில பிரம்மா பாபா சாக்கார்லேருந்து அவ்யக்த ஒளி உடல் உடையவரா, அவ்யக்த ரூபம் தரித்தவரா ஆயிட்டாரு. குழந்தைகளை சாக்கார ரூபத்துல செய்யக்கூடியவங்களாக நிமித்தமா ஆக்கி அவங்களுக்கு நினைவுக்கான திலகம் கொடுத்தார். ஆகையினால் இந்த நாளை நினைவு நாள் மற்றும் சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகிறது. நினைவு மட்டும் கிடையாது, நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்திருக்கிறது. நினைவு மட்டும் இல்லை, சக்திகள் கூட பிளஸ்ஸிங்ஸா பாபாட்டிருந்து எல்லா குழந்தைகளுக்குமே கிடைச்சிருக்கு. அனைத்து குழந்தைகளின் அனைத்து நினைவு ஸ்வரூபங்களை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். சக்திவான்களாக அல்ல, சர்வசக்திவான். இந்த சர்வ சக்திகள் தந்தையின் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வரதான ரூபத்தில் கிடைத்திருக்கிறது. தெய்வீக பிறப்பு எடுத்த உடனேயே பாப்தாதா வரதானம் கொடுக்கின்றார், சர்வசக்திவான் பவ அப்படின்னு. பாப்தாதா என்ன பண்றார், தெய்வீக ஜன்மம் எடுத்தோடனே அந்த குழந்தைக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறாராம். ஒவ்வொருவரின் பிறந்த நாள் வரதானம் ஆகும். எனது சர்வசக்திவான் பவ அப்படிங்கிற வரதானம் ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறந்த நாள் வரதானம்ன்றார். இந்த சக்திகளை வரதானத்தின் ரூபத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். சக்திகள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனால் காரியத்தில் பயன்படுத்துவதில் வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு சக்தி என்ற வரதானத்தையும் சரியான நேரத்தில் கட்டளையிட முடியும். வரதாத்தாவின் வரதானங்களின் நினைவு ஸ்வரூபமாகி சரியான நேரத்தில் கட்டளையிட்டீர்கள் எனில் ஒவ்வொரு சக்தியும் ஆஜர் ஆகியே தீரும். வரதாத்தா பாபா அவர் கொடுத்துருக்கக்கூடிய வரதானங்களுடைய அந்த நினைவில் இருந்துட்டு கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா பாபா சொல்றார், ஒவ்வொரு சக்தியும் உங்களுக்கு நல்லா ஆஜராகி தான் தீரும் அப்படின்றார். பிராப்தியாக அடைந்த வரதானம் எஜமானன் என்ற நினைவு ஸ்வரூபத்திலிருந்து நீங்கள் கட்டளையிடுங்கள். பிறகு சக்திகள் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படவில்லை, இது நடக்கவே நடக்காது. பாபா எனக்கு வரதான் கொடுத்துட்டார், நான் எஜமானங்கிற அந்த சீட்டில் செட் ஆகி உட்காந்துட்டு நான் ஆர்டர் பண்ணுறேன். அப்போ அந்த சக்தி எனக்கு முன்னால் வரலை அப்படிங்கிறது பாசிபிளே இல்லைன்றார். கண்டிப்பாக வந்து தான் தீரும் அப்படின்றார் பாபா. ஆனால் எஜமானன் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவின் இருக்கையில் செட் ஆக வேண்டும். இருக்கையில் இல்லாமல் கட்டளை இட்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சீட்டில் இல்லாமல் ஆர்டர் பண்ணால் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? குழந்தைகள் கூறுகிறோம், பாபா நாம் உங்களை நினைவு செய்யும் போது நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள், முன்னால் வந்து விடுகிறீர்கள். பாபாவே ஆஜராகிவிடும் போது சக்திகள் ஏன் ஆஜராகாது? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். பாபான் மனசார உள்ளத்துலேருந்து பாபாவை கூப்பிடுறப்ப பாபா எனக்கு முன்னால் வந்துடுறாருன்னு எத்தனை பேர் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ பாபா கேட்குறார், பாபாவே உங்களுக்கு முன்னால் வராருன்னா சக்திகள் ஏன் வராது உங்களுக்கு முன்னாலன்னு கேட்குறார் பாபா. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணோம், விதிபூர்வமாக எஜமானன் என்ற அதிகாரத்துடன் கட்டளை இடுங்கள். இந்த சர்வ சக்திகள் சங்கம யுகத்தில் பரமாத்மாவின் விசேஷ சொத்தாகும். சொத்து யாருக்காக இருக்கும்? குழந்தைகளுக்காக தானே சொத்து இருக்கும். எனவே அதிகாரத்துடன் நினைவு ஸ்வரூபம் என்ற இருக்கையிலிருந்து கட்டளையிடுங்கள். ஏன் கடின உழைப்பு செய்கிறீர்கள்? கட்டளையிடுங்கள். உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகள் இந்த நினைவின் போதை சதா வெளிப்படையாக இருக்க வேண்டும். உலக அதிகாரியுடைய டைரக்ட் குழந்தைகளா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நஷா எப்பயுமே எமர்ஜ் ரூபத்துல இருந்துட்டு இருக்கணும்ன்றார். அடுத்ததா பாபா சொல்றாங்க, தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் அதிகாரி ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற நினைவு தானாகவே இருக்கிறதா அல்லது அவ்வப்போது இருக்கிறதா? வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டி பாபா, அவருடைய அதிகாரி குழந்தையா நான் இருக்கேன், அதிகாரி ஆத்மாவா நான் இருக்கேன், இந்த ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கா இல்லை அப்பப்பதான் இருக்கா? இன்றைய நாட்களில் அதிகாரம் அடைவதில் தான் சண்டையே நடக்கிறது. எதுக்கு? அந்த பவர் பொசிஷனுக்காக தான் என்ன பண்றாங்க இன்னைக்கு, அதிகாரத்தை அடையிறதுக்காக தான் சண்டை போடுறாங்க. ஆனால் உங்கள் அனைவருக்கும் பரமாத்ம அதிகாரம், பரமாத்ம சக்திகள் பிறந்த உடனேயே பிராப்தியாக கிடைக்கிறது. எனவே தனது அதிகார சக்தியில் இருங்கள். தானும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நேரத்தில் சக்திகளை யாசிப்பவர்களாக இருக்கிறார்கள். உங்களது சிலைக்கு முன் சென்று யாசித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய ஜடமான சிலைக்கு முன்னால கோயில போய் என்ன பண்றாங்க, சக்திகளை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனவே தந்தை கூறுகிறார், ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள். இதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஷயத்தில் கவனம் கொடுப்பது அவசியமாகும். சக்தி கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு விஷயத்துல எல்லா குழந்தைகளுமே அட்டென்ஷன் கொடுக்கணும். பாப் தாதாவும் சமிக்ஞையும் கொடுத்திருக்கிறார். பாப் தாதா ரிசல்ட் பார்க்கும் போது மெஜாரிட்டி குழந்தைகளின் சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகிறது. நேரம், சங்கல்பம், மெஜாரிட்டி குழந்தைகளது வேஸ்டா போயிட்டே இருக்கிறதா பாபா பார்க்குறார். டைமும் வேஸ்ட் ஆகுது, தாட்ஸும் வேஸ்ட் ஆகுது. பாபா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. மின்சாரத்தின் தொடர்பு சிறிது தளர்ந்தால் அல்லது கசிவு ஏற்பட்டால் விளக்கு சரியாக எரியாது. எங்கேயாவது ஒரு கரண்டோட லீக்கேஜ் இருக்கு, இல்லை ஒயர் லைட்டாக லூஸ் கனெக்டடாக இருக்குன்னா அந்த பல்பு சரியாக எரியாது. அதே போன்று இந்த வீணானவைகள், எது? சங்கல்பம், நேரம், இந்த வீணானவைகள் என்ற கசிவு சக்திசாலி ஸ்திதியை சதா கால நினைவாக ஆக்க விடாது. டைம் அண்ட் தாட்ஸ் இதனுடைய வேஸ்ட் என்ன பண்ணும்? சக்திசாலியாக நினைவாக சதா இருக்கிறதுக்கு என்ன விடாது. ஆகையால் வீணானவைகளை சிறந்தவைகளாக மாற்றுங்கள். வேஸ்ட சிறந்தவைகளாக மாற்றுங்கள். சேமிப்புக்கான திட்டத்தை உருவாக்குங்கள். முழு நாளும் எவ்வளவு வீணானது, சிறந்தவைகளாக எவ்வளவு ஆனது என்று சதவீதம் பாருங்கள். பர்சன்டேஜ் செக் பண்ண சொல்றார். 40% வீணானது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 20% வீண் என்றால் அதை சேமிப்பு செய்யுங்கள். சிறிதுதானே வீணாகிறது, பாக்கி முழு நாளும் நன்றாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். ஆனால் வீணாக்கும் இந்த பழக்கம் நீண்ட காலமாக இருக்கின்ற காரணத்தினால் கடைசி நேரத்தில் ஏமாற்றி விடும். ரொம்ப நாளா வேஸ்ட் பண்ணக்கூடிய ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் நேரத்தில் அது நம்மளை ஏமாத்திடும். வரிசை கிரமமாக ஆக்கிவிடும், நம்பர் 1ஆக ஆக விடாது. அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஆரம்பத்தில் பிரம்மா பாபா சுய பரிசோதனையின் காரணத்தினால் தினமும் இரவில் சபை கூட்டினார். எந்த சபை? குழந்தைகளுடையது அல்ல, தனது கர்மேந்திரியங்களின் சபை கூட்டினார். கச்சேரி சொல்லுவோம் இல்லையா, அதாவது பிரம்மா பாபா டெய்லி என்ன பண்ணுவாரா, நைட்ல தன்னுடைய இந்த உடல் உறுப்புகள் கர்மேந்திரியங்களுடைய சபை கூட்டுவாராம். முக்கிய மந்திரியாகிய மனமே, உனது இந்த நடத்தை நன்றாக இல்லை, கட்டளைப்படி நட என்று கட்டளையிடுவார். ஹே சம்ஸ்காரமே, கட்டளைப்படி நட, காரணத்தை கேட்டு நிவாரணம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அஃபீஷியலாக சபையை கூட்டினார்.
இவ்வாறு தினமும் தனது சுயராஜ்ய சபையை கூட்டுங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்கின்றனர். தனிப்பட்ட உரையாடலும் செய்கின்றனர். இண்டிவிஜுவலாகவும் பாபாட்ட பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க? கூறட்டுமா? எனக்கு எனது எதிர்கால சித்திரத்தை காண்பியுங்கள், நான் என்ன ஆவேன் என்று கேட்கின்றனர். ஃபியூச்சர்ல நான் என்ன ஆக போறேன், அதோட போட்டோ கொடுங்க பாபா அப்படின்னு பாபாட்ட கேட்குறாங்க. ஆதி ரத்தினங்களுக்கு நினைவிருக்கும், ஆரம்பத்தில் ஜெகதம்பாவிடம் அனைத்து குழந்தைகளும் தனது சித்திரம் கேட்டனர். மம்மா, நான் என்ன ஆவேன் என்று எங்களது சித்திரம் கொடுங்கள். இப்படியெல்லாம் குழந்தைகள் என்ன பண்ணாங்களாம்? பாபாட்டையும் அம்மாட்டையும் ஆரம்பத்தில் கேட்டிருக்காங்க. பாப்தாதாவிடமும் உரையாடல் செய்யும் போது தங்களது சித்திரம் கேட்கின்றனர். உங்கள் அனைவருக்கும் கூட மனம் இருக்கும், எனது சித்திரம் கிடைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் பாப்தாதா கூறுகிறார், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கிறார். என்ன கண்ணாடி? நிகழ்காலத்தில் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா? இருக்கிறீர்களா? சுயராஜ்ய அதிகாரிகள் தானே? ஆம் எனில் கை உயர்த்துங்கள். சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களா? நல்லது. சிலர் கை உயர்த்தாமல் இருக்கிறீர்கள். சிறிது இருக்கிறார்களா என்ன? அதாவது கொஞ்சம் தான் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா என்ன? நல்லது. அனைவரும் சுயராஜ்ய அதிகாரிகள். வாழ்த்துக்கள். ஆக சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட்டு தான் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடி ஆகும். கிளியர் பண்ணிக்கணும். சுயராஜ்ய அதிகாரத்தினுடைய சார்ட்டு தான், இப்போ நான் எவ்வளோ ஸ்வராஜ்ய அதிகாரியா இருக்கேன் அப்படிங்கிற இந்த சார்ட்டு தான் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடி ஆகும். இந்த கண்ணாடி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தானே? தெளிவாக இருக்கிறதா? எந்த கருப்பு கரைகள் படியவில்லை தானே? சில டைம்ல கண்ணாடியில மிரர்ல அப்படியே பிளாக் பிளாக்கா டாட் டாட்டா இருக்கும் இல்லையா? ஸோ பாபா சொல்றாங்க, எந்த கருப்பு கரைகள் படியவில்லை தானே? நல்லது. கருப்பு கரைகள் இருக்காது. ஆனால் சில நேரங்களில் சூடான நீரின் மூடுபடி போன்று கண்ணாடியில் பதிந்து விடுகிறது. இந்த ஃபாக் எல்லாம் அப்படியே டெபாசிட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அப்படியே டெபாசிட் ஆயிடுது. பனி கண்ணாடியில் படியும் போது கண்ணாடி தெளிவாக தென்படுவது கிடையாது. குளிக்கும் போது அனைவருக்கும் அனுபவம் இருக்கும். அதே போன்று ஏதாவது ஒரு கர்மேந்திரியமும் கூட இன்று வரை உங்களது கட்டுப்பாட்டில் இல்லை எனில், ஸ்வராஜ்ய அதிகாரின்னு பேசிட்டு இருக்கு இல்லையா, இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா, கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் அவ்வப்போது இருப்பது கிடையாது. ஃபுல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம், கண்ட்ரோல் தான், ஆனால் அப்பப்போ இல்லை, அப்பப்போ கண்ட்ரோல்ல இல்லை. கண்களாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், காலும் அவ்வப்பொழுது கெட்ட சகவாசத்தின் பக்கம் சென்று விடுகிறது. ஆக காலும் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஆகிவிடுகிறது அல்லவா? குழுவில் அமர்ந்து விடுவார்கள். என்ன பண்ணுவாங்க? கால் கூட கண்ட்ரோல்ல இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க? குழுவில் ஏதோ ஒரு சங்கடன் குரூப்ல போய் அமர்ந்து விடுவார்கள். ராமாயணம் மற்றும் பாகவதத்தின் தலைகீழான கதை கேட்பார்கள். சரியானதை கேட்க மாட்டார்கள், கரெக்டானதை கேட்க மாட்டாங்க, தலைகீழான விஷயத்த உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக எந்த ஒரு கர்மேந்திரியமும் சங்கல்பம் நேரம் சகிதமாக கட்டுப்பாட்டில் இல்லை எனில், கண்ணு காது கை கால்ட்டாலே ஏதோ ஒரு கர்மேந்திரம் ஏதோ ஒன்று கூட கண்ட்ரோல்ல இல்லை, சங்கல்பம் நேரம் இது கூட கண்ட்ரோல்ல இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா, சுயராஜ்யத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை எனில் உலக ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? சுயராஜ்யமே பண்ண முடியல, கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியல செல்ஃபையே, இப்போ உலக ராஜ்யத்தை எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எப்படி நடத்துவீங்க? ராஜாவாக எப்படி ஆவீர்கள்? அங்க அனைத்தும் மிகச்சரியாக இருக்கும். சத்யுக்ல எல்லாமே பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி அனைத்தும் தானாகவே சங்கமயுகத்தின் முயற்சியின் பலனாக கிடைக்கும். ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் ரெண்டுமே சங்கமயுகத்துல நம்ம செய்யக்கூடிய முயற்சியினுடைய பலனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சத்யுக்ல கிடைச்சிடும். எனவே சங்கமயுகம், அதாவது நிகழ்காலத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தி குறைவாக இருந்தால், ரூலிங் பவர் கண்ட்ரோலிங் பவர் இப்ப நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, முயற்சி குறைவு எனும் போது எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும்? சத்தியகத்துல அப்புறம் என்ன பிராப்தி கிடைக்கும்? கணக்கு பார்ப்பதில் புத்திசாலிகள் அல்லவா? ஆக இந்த கண்ணாடியில் தனது முகம் பாருங்கள்.
தனது தோற்றம் பாருங்கள். ராஜாவாக தென்படுகிறதா? ராயல் குடும்பத்தவராக தென்படுகிறதா? ராயல் பிரஜைகளாக தென்படுகிறதா? சாதாரண பிரஜையாக தென்படுகிறதா? எப்படி இந்த கண்ணாடியில் தெரியுதுன்னு பாருங்க. எப்படிப்பட்ட தோற்றம் தென்படுகிறது? சித்திரம் கிடைத்து விட்டதா? இந்த சித்திரத்தின் மூலம் சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் சோதனை பண்ண வேணும். செக்கிங்னா ஏதோ ஒரு நாள் இல்லை, எவ்ரிடே செக்கிங் பண்ணணுன்ற. ஏனெனில் நீண்ட கால முயற்சியின் மூலம் நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். லாங் டேர்ம் ப்ராக்டிஸ் வேணும். நீண்ட காலமாக பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் நாளைக்கு ஸ்வர்க்கத்தில் நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் நமக்கு பலனாக கிடைக்கும். கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராகியம் வந்துவிடும் என்று நீங்கள் நிலைத்தீர்கள் எனில், கடைசி நேரம் வரும் பொழுது நீண்ட காலமாக இருக்குமா அல்லது குறுகிய காலமாக இருக்குமா? லாஸ்ட்ல வைராகியம் வந்துரும்ப்பா அதெல்லாம் நமக்கு அப்படின்னு நினச்சா, லாஸ்ட்டில் கொஞ்ச நேரமா இல்லை நீண்ட கால ப்ராக்டிஸாக இருக்குமா? அது நீண்ட காலம் என்று கூற முடியாது அல்லவா? ஆல்ரெடி லாஸ்ட் டைமு, அப்போ போய் எப்படி நம்ம நீண்ட கால ப்ராக்டிஸ் லாங் டைம்னு எப்படி சொல்ல முடியும்? எனவே 21 பிறவிகள் முழுமையாக ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும் என்றால் சிம்மாசனத்தில் அமராவிட்டாலும் சரி, ஆனால் ராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நீண்ட கால முயற்சி நீண்ட கால பிராப்தியுடன் தொடர்பு உடையது. அதாவது நீண்ட கால முயற்சி இருந்தாதான் ஸ்வர்க்கத்துல நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் கூட நமக்கு பிராப்திங்கிறது கிடைக்கும். ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்குன்ற. இப்ப செய்யக்கூடிய முயற்சிக்கும் ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய பதவிக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆகையால் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள், கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்கன்ற. லாஸ்ட்ல வைராக்கியம் வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. இப்பொழுது விநாசத்திற்கான தேதி முடிவாகவில்லை, தெரியவில்லை. 8 ஆண்டுகளில் ஏற்படுமா 10 ஆண்டுகளில் ஏற்படுமா தெரியவே இல்லை. 2004 இல்லையா சொன்ன 8 இயர்ஸ் ஆகுமா 10 இயர்ஸ் ஆகுமா விநாசத்துக்கு தெரியலையே. வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகிவிடுவேன். எவ்வளோ நாள்னு தெரியல, அது வர்றப்ப அதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன்ப்பா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பாபா சொல்றார், கிடையாது. உலகத்தின் இறுதி பற்றி யோசிப்பதற்கு முன், அழகான பாயிண்ட், உலகத்தின் இறுதி பற்றி யோசிப்பதற்கு முன் தனது பிறவியின் இறுதி காலம் பற்றி யோசியுங்கள். வேர்ல்டு எப்போ விநாசமாகுதுன்னு யோசிக்கிறீங்க, பெட்டர் அதுக்கு பதிலாக என்னோட முடிவு, என்னோட லாஸ்ட், என்னோட இறப்பு எப்பங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்க. உங்களிடம் தேதி முடிவாகி இருக்கிறதா? இந்த தேதியில் எனக்கு மரணம் ஏற்படும் என்று யாருக்காகவது தேதி முடிவாகி இருக்கிறதா? யாரிடமாவது இருக்கிறதா? இல்லை அல்லவா? நான் இந்த டேட்டில் இந்த டைமில் நான் சரீரை விட போகிறேன், இறக்க போகிறேன், இந்த டேட் யார்ட்டையாவது இருக்கா என்ன? யார்ட்டையும் இல்லை தானே? அவசர் உலக இறுதி ஏற்பட்டே தீரும், சரியான நேரத்தில் நடந்தே தீரும். ஆனால் முதலில் தனது இறுதி காலம் பற்றி யோசியுங்கள். விநாசனமும் நடக்க தான் போகுது, வேர்ல்டு முடிய தான் போகுது. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்க, தன்னோட லாஸ்ட் டைம், தன்னோட இறுதி காலம் பற்றி யோசிங்க. மற்றும் ஜெகதம்பாவின் ஸ்லோகன் நினைவில் வையுங்கள். என்ன ஸ்லோகன்? அம்மாவோட ஸ்லோகன் என்ன? ஒவ்வொரு நிமிடமும் தனது இறுதி நிமிடம் என்று நினையுங்கள். ஒவ்வொரு செகண்ட் லாஸ்ட் செகண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. திடீரென்று நடக்கும். உலகம் மற்றும் உங்களது இறுதி நேரத்திற்கான தேதி கூறப்பட மாட்டாது. விநாஷ் எப்படி நடக்கும்? திடீர்னு தான் நடக்கும். ஸோ அது உலகத்தோட லாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சுயத்தினுடைய லாஸ்ட்டாக இருந்தாலும் இந்த டேட்டில் நீங்கள் சரீரம் விட்டுருவீங்க, இல்லை இந்த டேட்டில் விநாஷ் ஆகும், இப்படியெல்லாம் பாபா முதல்ல சொல்ல மாட்டார். அனைத்தும் திடீரென்று நடக்கும், விளையாட்டாகும். அனைத்தும் திடீரென்று நடக்கும், விளையாட்டாகும். ஆகையால் சபை கூட்டுங்கள். ஹே ராஜாக்களே, சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே, தனது சபையை கூட்டுங்கள், கட்டளைப்படி நடத்துங்கள். ஏனெனில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று எதிர்காலத்திற்கான புகழ் பாடப்பட்டிருக்கிறது. சத்தியத்தில் எல்லாமே லா அண்ட் ஆர்டர் படி நடக்கும் இல்லையா? இப்படிதான் புகழ் பாடப்பட்டிருக்கு. இயற்கையாகவே இருக்கும். அன்பு மற்றும் சட்டம் இரண்டும் சமநிலையில் இருக்கும். லவ் அண்ட் லா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். இது சட்டம் என்று ராஜா எந்த ஒரு சட்டத்தையும் உருவாக்க மாட்டார். சத்தியத்தில் ஒரு ராஜா உட்காந்துட்டு இதுதான் லா அப்படின்லாம் யாரும் கிரியேட்லாம் பண்ண மாட்டாங்க. இன்றைய நாட்களில் சட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். இன்றைய நாட்களில் காவல்துறையினரும் சட்டத்தை மீறி விடுகின்றனர். போலீஸ் கூட என்ன பண்ணுறாங்க, சில டைமில் அந்த லாவை மீறிடுறாங்க. ஆனால் அங்கு சொர்க்கத்தில் இயற்கையாகவே அன்பு மற்றும் சட்டம் சமநிலையில் இருக்கும். ஆக இப்பொழுது சர்வசக்திவான் என்ற இருக்கையில்
செட் ஆகி இருங்கள். பிறகு இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் அனைத்தும் உங்கள் முன் சரி ஐயா சரி ஐயா என்று கூறும் ஏமாற்றாது முன்னால் வந்து ஆஜராகிவிடும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணோம், சர்வசக்திவான் அப்படிங்கிற சீட்டில் நான் செட் ஆகி உக்காந்தனா போதும். இந்த கர்மேந்திரியமோ குணங்களோ சக்திகளோ எல்லாம் ஓகே ஜி ஹசூர் சரி ஐயான்னு சொல்லிட்டு முன்னால் வந்துடும், ஆஜராயிடும், ஏமாத்தாதது உங்களை. இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்த நினைவு நாளன்று எந்த விழா கொண்டாடுவீர்கள்? இது 2004 18 ஜனவரி. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2005 18 ஜனவரியில் எந்த விழா கொண்டாடுவீங்க? ஒவ்வொரு மண்டலமும் இந்த விழா கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? பாராட்டு விழாவும் அதிகம் கொண்டாடிவிட்டீர்கள். இப்பொழுது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தின் வெற்றி விழா கொண்டாடுங்கள். எந்த விழா, எந்த ஃபங்க்ஷன் கொண்டாடணும்? ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு நேரத்தையும் வெற்றி விழா கொண்டாடுங்கள். ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு டைம் கூட நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை செலிப்ரேட் பண்ணுங்கன்றார் விழாவா. இந்த விழா கொண்டாடுங்கள், வீணானவைகளை அழித்து விட வேண்டும். சங்கல்பம் நேரத்தினுடைய வெற்றி விழா கொண்டாடுங்க, வீணானவைகள் அழிந்து விட வேண்டும். வேஸ்ட் எல்லாமே அழிச்சிடணும். ஏனெனில் நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு திருப்தி என்ற வெற்றி பலனாக கிடைக்கும். நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா மற்ற ஆத்மாக்களுக்கு திருப்திங்கிறது வெற்றியினுடைய பலனாக கிடைக்கும். நிராசையிலிருந்து நாலாபுறமும் உள்ள சுப ஆசைகளின் தீபம் ஏற்றப்பட்டு விடும். உலகத்தில் எப்படி இருக்காங்க? எல்லாம் நிராசையாக இருக்காங்க. அவஸ்ட் அவங்க எல்லாருக்குமே நாலாபுறத்துலையுமே சுப ஆசைகளின் தீபம் ஏற்றப்பட்டு விடும். ஏதாவது வெற்றி கிடைத்தால் தீபம் ஏற்றுவார்கள் அல்லவா? உலகத்தில் கூட ஜெயிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபயர் இல்லையா? ஸோ தீபம் ஏற்றுறாங்க இல்லையா? இப்பொழுது உலகில் நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்குள் ஏதாவது ஒரு நிராசை இருக்கவே செய்கிறது. நிராசையின் காரணத்தினால் குழப்பம் இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது. அழிவற்ற தீபங்களே, இப்பொழுது நம்பிக்கையின் தீபங்களின் தீபாவளியை கொண்டாடுங்கள். முதலில் தன் மீது, பிறகு அனைவரின் மீது. உலகம் ஃபுல்லாக நிராசையாக இருக்காங்க. அதனால் ரொம்ப குழப்பத்தில், கன்ஃபியூஷனில் இருக்காங்க, டென்ஷனில் இருக்காங்க. ஸோ அழிவற்ற தீபங்களே, இப்போ நம்பிக்கையினுடைய, ஆசையினுடைய தீபத்தின் தீபாவளியை கொண்டாடுங்க. முதல்ல சுயத்தில், அப்புறமா மற்றவங்க கிட்ட. சரிதானே? கேட்டீங்களா? மற்றபடி பாப்தாதா குழந்தைகளின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அன்பு என்ற பாடத்தில் சதவிகிதம் நன்றாக இருக்கிறது. நல்ல பர்சன்டேஜ் இருக்கா அன்புல. நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்து இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? இவ்வளோ எஃபர்ட் முயற்சி பண்ணி இங்கே எதுக்கு மதுபன் வரைக்கும் வந்திருக்கீங்க? உங்களை அழைத்து வந்தது யார்? புகை வண்டி அழைத்து வந்ததா? ட்ரெயின் உங்களை கூட்டிட்டு வந்துச்சா? விமானம் அழைத்து வந்ததா? அல்லது அன்பு அழைத்து வந்ததா? ட்ரெயின் கூட்டிட்டு வந்துச்சா? ஃப்ளைட் கூட்டிட்டு வந்துச்சா? இல்லை அன்பு உங்களை கூட்டிட்டு வந்துச்சா இங்கே மதுபன் வரைக்கும்? அன்பு என்ற விமானத்தின் மூலம் வந்தடைந்து விட்டீர்கள். ஆக அன்பு என்ற விஷயத்தில் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள். பாஸ் ஆயிட்டீங்கன்ற அன்புங்கிற விஷயத்துல. இப்பொழுது சர்வ சக்திகளில் மாஸ்டராக இருக்கிறேன் என்பதில் தேர்ச்சி பெற வேண்டும். அன்புங்கிற விஷயத்துல பாஸ் பண்ணிட்டோம். சர்வ சக்திகள்ல மாஸ்டரா இருக்கேன் அப்படிங்கிறதுலையும் இப்ப பாஸ் பண்ணணும். பிறகு இந்த இயற்கை, இந்த மாயை, இந்த சம்ஸ்காரம் போன்ற அனைத்தும் உங்களது வேலைக்காரர்களாக ஆகிவிடும். சர்வ சக்திகளை நான் மாஸ்டர் ஆயிட்டேன்னா இயற்கை, மாயை, சம்ஸ்காரம் எல்லாமே உங்களுடைய வேலைக்காரங்களாக ஆயிடும். ஒவ்வொரு நேரமும் காத்திருக்கும் எஜமானரே என்ன கட்டளை கொடுக்கிறீர்கள் என்று. சம்ஸ்காரம், மாயா, இயற்கை எல்லாம் என்ன பண்ணுமா? வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? எஜமானனே எங்களுக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு. பிரம்மா பாபாவும் எஜமானனாகி உள்ளுக்குள்ளேயே இவ்வாறு சூட்சும முயற்சி செய்தார். அது உங்களுக்கு தெரியும். சம்பன்னமாகிவிட்டார். பறவை பறந்து விட்டது. கூண்டு திறக்கப்பட்டது. சாக்கார உலகின் கணக்கு வழக்கு, சாக்கார உடலின் கூண்டு திறக்கப்பட்டு விட்டு பறவை பறந்து விட்டது. பிரம்மா பாபா சூக்ஷ்மமா உள்ளுக்குள்ளேயே முயற்சி பண்ணி எல்லா கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சாரு. ஸோ என்னாச்சு? தேகம்ங்கிற கூண்டு ஓப்பன் ஆயிடுச்சு, ஆத்மாங்கிற பறவை பறந்துருச்சு. இப்பொழுது பிரம்மா பாபாவும் மிக பாசத்துடன், அன்புடன், குழந்தைகளே சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள் என்று வரவேற்று கொண்டிருக்கிறார். ரெக்கை கிடைத்து விட்டது தானே? பாபா கூப்பிடுறார். போனோம் இல்லையா? போனோம்னா ரெக்கை வேணும்ல, பறக்கணும்னா ரெக்கை கிடைத்து விட்டது தானே?
அனைவரும் ஒரு வினாடியில் தனது மனதில் இந்த ட்ரில் செய்யுங்கள். பாபா இந்த முறையில் ட்ரில் பண்ண வைக்கிறார். இப்பொழுதே செய்யுங்கள். அனைத்து எண்ணங்களையும் நிறுத்திவிடுங்கள். இந்த ட்ரில் செய்யுங்கள். எந்த ட்ரில்? ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நான் உங்களுக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரியாக ஆகவே ஆகிவிட்டேன். பாப்தாதா ட்ரில் செய்விட்டார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான மற்றும் சக்திசாலியான குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலகராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இருக்கையில் செட்டாகி இருக்கும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, சதா எஜமானராகி இயற்கை சக்திகள் சன்ஸ்காரம் குணங்களுக்கு கட்டளையிடக்கூடிய உலகராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, தந்தைக்கு சமமான சம்பூர்ணதா சம்பன்னதாவை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய உள்நாடு வெளிநாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சக்திசாலியான நாளுக்கான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இப்பொழுது பாப் தாதாவிற்கு யாருடைய நினைவு விசேஷமாக வந்து கொண்டிருக்கிறது? ஜனக்குழந்தை ஜான்கி தாதியா பாபா சொல்றார். நான் சபையில் அவசியம் ஆஜராகுவேன் என்று விசேஷமாக செய்தி அனுப்பி இருந்தார் ஜான்கி தாதி. நான் ஸ்பெஷலி கண்டிப்பாக அந்த உங்களுடைய சபைக்கு நடுவில் நான் ஆஜராகிருப்பேன் அப்படின்னு பாபாவுக்கு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா மற்றும் அனைத்து பாரதத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள குழந்தைகளுக்கு ஒவ்வொருவரின் பெயர் மற்றும் விசேஷத்தாவின் சகிதமாக அன்பு நினைவுகள், உங்களுக்கு எதிரில் அன்பு நினைவுகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபாவுக்கு முன்னால் உட்காந்துருக்கவங்களுக்கு நேரில் முன்னால் அன்பு நினைவுகள் கிடைக்கிது. மற்றபடி உலகத்தில் எல்லாருக்குமே பாபா பெயர் சதவீதமாக, பெயர் விசேஷத்தன்மை சகிதமாக அன்பு நினைவுகளை கொடுத்துட்ருக்கார். நல்லது. இன்று மதுபனத்தில் உள்ளவர்களையும் நினைவு செய்தேன். இவர்கள் முன்னால் வந்து அமர்கிறார்கள் அல்லவா? மதுபனில் இருக்கவங்க டைமண்ட் ஹாலில் பாபா மீட்டில் முன்னால் வந்து உட்கார்றாங்க இல்லையா? மதுபனத்தில் உள்ளவர்கள் கை உயர்த்துங்கள். அனைவரும் மதுபனத்தின் புஜங்களாவீர்கள். மதுபனத்தில் உள்ளவர்களுக்கு விசேஷமாக தியாகத்தின் பாக்கியம் சூட்சும ரூபத்தில் கிடைக்கிறது. தியாகம் பண்ணுறாங்க, அதனுடைய பாக்கியம் சப்டலாக உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஏனெனில் இருப்பது பாண்டவ பவனில், மதுபனத்தில், சாந்திவனத்தில். ஆனால் சந்திப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாம் வேறு வேறு கேம்பஸில் இருக்காங்க. ஸோ பாபா மீட்டில் டைமண்ட் ஹாலில் உள்ளால மீட்டிங்காக உட்காரவங்களுக்கு பாபாவை சந்திக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கிது. மதுபனத்தில் உள்ளவர்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் மனதில் சதா மதுபனில் இருப்பவர்கள்தான் நினைவு இருக்கிறது. பாபாவுக்கு எப்பயுமே மனசில் மதுபனில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஞாபகத்தில் இருக்காங்க அப்படின்றார். இப்பொழுது மதுபனத்தில் வீணானவைகளின் பெயர் அடையாளம் சமாப்தி ஆக வேண்டும். வேஸ்டே இல்லாத அளவுக்கு மதுபன் ஆகணும் அப்படின்ற பாபா. வேஸ்டோட பேரடையாளம் இல்லாத அளவுக்கு முடிஞ்சிடணும். சேவையில் ஸ்திதியில் அனைத்திலும் மகான். மதுபனிவாசினா எப்படியா? சேவையில் ஸ்திதியில் அனைத்திலும் மகான். சரிதானே? மதுபனத்தில் உள்ளவர்களை மறப்பதே கிடையாது. ஆனால் தியாகத்திற்கான வாய்ப்பு கொடுக்கின்றார். பாபா மறக்கல, அவங்கள தியாகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். நல்லது. இன்னைக்கு முரளியோட வரதான், நெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பை காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி பவ. நெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பை காட்டக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். காட்சி தரக்கூடிய மூர்த்தி ஆகுங்கள். யார் சதா திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களது நெற்றியிலிருந்து திருப்தி என்ற ஒளி லைட் வந்து சதா ஜொலித்து கொண்டே இருக்கிறது. அவரை உதாசீனமான ஒரு ஆத்மா பார்த்து விட்டால், ரொம்ப ஒரு சோர்ந்து போயிருக்காங்க, ரொம்ப டல்லாக இருக்காங்க, உதாசீனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்மா இந்த திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவரும் குஷி அடைந்து விடுவார். உதாசீனத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா கூட சந்தோஷப்பட்டுருவாங்களாம். அவரது உதாசீனம் நீங்கிவிடும். அந்த சோர்வு, அந்த டயர்ட்னஸ், அந்த டல்னஸ் போயிடுமா. யாரிடம் திருப்திக்கான குஷி என்ற பொக்கிஷம் இருக்கிறதோ அவர்கள் பின்னால் தானாகவே அனைவரும் ஈர்க்கப்படுவர்.
அவர்களது குஷியான முகம் சைத்தன்ய பலகை ஆகிவிடும். ஒரு போர்டு போல அவங்களுடைய ஃபேஸ் வேலை பண்ணுமா. அநேக ஆத்மாக்களை உருவாக்கும், அறிமுகம் கொடுக்கும். ஆக இவ்வாறு திருப்தியாக இருக்கும் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்தியின் மணி ஆகுங்கள். நானும் திருப்தியாக இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும். அப்படிப்பட்ட திருப்தியின் மணி ஆகுங்கள். இதன் மூலம் பலருக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். நான் திருப்தியின் மணி ஆயிட்டேன்னா என் மூலமா பல பேருக்கு காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால பாபா என்ன சொல்ற, நெற்றியில திருப்திங்கிற அந்த பிரகாசமான அந்த ஒரு ஜொலிப்பை எல்லாருக்குமே காட்டணும். அப்படிப்பட்ட காட்சி தரக்கூடிய மூர்த்தியா, சாட்சாத்கார மூர்த்தியா ஆகணும் அப்படின்றார். ஸ்லோகன் சொல்றார், காயம் ஏற்படுத்துபவர்களின் வேலை காயம் ஏற்படுத்துவது. யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றாங்க, ஒரு காயம் ஏற்படுறது மனசுல. காயம் ஏற்படுத்துபவர்களின் வேலை காயம் ஏற்படுத்துவது. உங்களது வேலை தன்னை பாதுகாத்து கொள்வது. அவங்க காயப்படுத்துற அளவுக்கு நான் ஏன் இருக்கணும்? பாபா சொல்றாங்க, நான் என்ன பண்ணிடணும், என்னோட வேலை என்ன, தன்னை பாதுகாத்து கொள்வது, என்னன்னா சேஃபா வச்சுக்கணும் அப்படின்றார். அச்சா. ஓம் சாந்தி.